40 ரூபா செலவில் ஒரு சூப்பரான 12 வோல்ட் அடாப்டர் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். 104J கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 25 வோல்ட்டில் 470 மைக்ரோஃபேரட் ஒரு கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் 4 டயோடு IN4007 டயோடு, இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு 12 வோல்ட் ஜீனோ டயோடு எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு 1 மெக் ஓம் ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் இண்டிகேஷனுக்கு லைட் ரெசிஸ்டர் வேணும்னு எடுத்துக்கோங்க, இல்லை வேணாம். இப்போ 104J கெப்பாசிட்டரை ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி மடக்கி வச்சுட்டு அதில் 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 டயோடு எடுத்து 2 பிளாக் சைடு இருக்க மாதிரி வச்சு இப்போ ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இன்னும் 2 டயோடு எடுத்துகிட்டு 2 சில்வர் கலர் இருக்க மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க 2 டயோடையும் ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி இந்த மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நல்லா இந்த மாதிரி முறுக்கி விட்டு இதில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் நம்ம கனெக்ஷன் இருக்கணும். இப்போ 12 வோல்ட் ஜீனோ டயோடு எடுத்து அதில் இருக்க கருப்பு கலரும் அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் இருக்க 2 சில்வர் கலரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு 2 சைடு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 25 வோல்ட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க. அதில் சில்வர் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது நெகட்டிவ் சைடும், மார்க் பண்ணாமல் இருக்கிறது பாசிட்டிவ் சைடு. இப்போ நம்ம கெப்பாசிட்டரில் இருக்க பாசிட்டிவ் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் 2 சில்வர் கலர் ஜாயிண்ட் ஆகும், அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் 2 சைடும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி 2 சைடும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கனெக்ஷனில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கம்பியும் சால்ட்ரிங் பண்ணி நீட்டாக எடுத்துட்டோம். இப்போ இதில் கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணாத 2 ஒயர் இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி 104J கெப்பாசிட்டரில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பழைய 2 பின் ப்ளக் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி 104J கெப்பாசிட்டரில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு எண்டை பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் இருக்க இன்னொரு எண்டு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கெப்பாசிட்டரில் இருக்க நெகட்டிவ் தான் அவுட்புட் நெகட்டிவ், கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் தான் அவுட்புட் பாசிட்டிவ். இப்போ நான் ஒயர் சால்ட்ரிங் பண்ணிட்டு காட்டுறேன். முக்கியமான விஷயம், இதில் வந்து கரண்ட் கனெக்ட் பண்ணும்போது இந்த சர்க்யூட்டில் எங்கேயுமே நம்ம கை வைக்கக்கூடாது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சர்க்யூட்டை ஒரு அட்டை பாக்ஸில் வச்சு நான் இந்த மாதிரி ஒட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட 12 வோல்ட் அடாப்டர் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 12 வோல்ட் எல்இடி கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ளக் ரிமூவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 12 வோல்ட் அடாப்டரோட ப்ளக் நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த 12 வோல்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட லைட்டு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம 2 லைட்டு வச்சு கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது 2 லைட் கனெக்ட் பண்ணிட்டு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இது இருட்டில் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இருட்லையுமே நல்ல க்ளோவாகவே எரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.